என்னடி உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? கிளம்பிட்டாங்க அத்தை. இன்னும் அரை மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவாங்களாம். எதுல வராங்களா? அவர் தான் சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காருல, டிராக்டர்லயே வந்துருவாங்க. ஏண்டி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் நீங்க வரத்துக்கு? அவ்வளவு நேரம் டிராக்டர் அடி ஓட்டின்னு வந்தாரு? ஆமா அத்தை, அதுலதான் வராங்க. சரி சரி, சமையல் வேலை முடிஞ்சுதா? எல்லாம் ரெடியா இருக்கு. உங்க அண்ணன் வராங்கன்றதுனால இன்னைக்கு எல்லா வேலையும் டக்கு டக்கு முடிச்சுட்டு நின்று நிக்க. அத்தை நான் காலைல 3:30 மணிக்கு ஏந்தேன் அத்தை. அதனால எல்லா வேலையும் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? 3:30 மணிக்கு ஏஞ்சியா? ஆமா அத்தை. ஏண்டி பொறுமையா ஒரு 5 மணிக்கே எழுந்துக்க வேண்டியதானே? நீ நைட்டும் லேட்டாக தான் தூங்குற. காலையில 3:30 மணிக்கு ஏஞ்சா என்ன ஆகுது உடம்பு? எனக்கு அப்படியே எழுந்து பழகிச்சு அத்தை, தூக்கம் வரல. அப்படிலாம் உடம்ப பழக்காத. தூங்குனாதான் மைண்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி சரி, தூங்குறேன் இனிமே. பொறுமையா 5 மணிக்கு ஏந்திரு போதும். சரிங்க அத்தை. பசங்க என்ன பண்றாங்க? அவளுங்க இன்னும் ரெடி ஆகின்னு இருக்காங்க. சரி போ, பசங்களை போய் பாரு போ. சரி அத்தை. உங்க அண்ணன் வந்தா நான் குரல் கொடுக்குறேன் போ. ஊர்ல இருந்து அவங்க அண்ணன் வரேன்னு கை கால் வலி எதுவும் சொல்லல, பம்பர மாதிரி சுத்தி வந்து நிற்காப்ப. இதே மற்ற நேரத்துல கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு எதனா ஒன்று புலம்பினே இருப்பா. இப்போ எப்படி சுத்தினாரா? நான் ஒழுங்கா கட்டி இருக்கிறேன் அடி புடவை. உந்து கரெக்டா தான் இருக்கு. எந்த கரெக்டா இருக்கா பார்த்து சொல்லு. உந்தோ கரெக்டா தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோனில் ஒரு சேனலில் பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி ஈஸியாக கட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்களா, அதை பார்த்து ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்திருக்கு. அயன் பண்ணியா? ஆமாம், ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு நல்லா அயன் பண்ணி கட்டினேன். நல்லா தான் இருக்கு. எங்க ஸ்ட்ரைட்னிங் மிஷினு? அது எடுத்து என் பீரோவில் வச்சிட்டேன். அதுக்குள்ளே எதுக்கு எடுத்து பீரோவில் வச்ச? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அயன் பண்ணியிருப்பேன்ல. நானும் அயன் பண்ணி கட்டியிருந்தா கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். ஏன் உன் மிஷின் எங்க? எந்த தான் ரிப்பேர் ஆயிடுச்சே. ரிப்பேர் பண்ணிட்டல, அப்போ எந்தெல்லாம் கேட்காது. எந்தையும் குத்தி எந்தையும் ரிப்பேர் ஆக்கிடுவேன். அப்புறம் எனக்கு நான் பண்ணுறதுனா ஒரு பொருள் கொடுக்க மாட்டா. ரெடி ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும்? ரெடி ஆயிட்டோம். பரவாயில்ல, பாட்டியோட புடவையில தச்சு பாவாடை தாவணி நல்லா தான் இருக்கு. என்னது, பாட்டியோட புடவையில தச்சுதா? ஆமாடி. அப்போ இது புதுசா வாங்கி வந்தது இல்லையா? புதுசா உனக்கு வாங்கி வந்தாரு கொடுக்குறாங்க. பழைய புடவையில என்ன பண்றது, அதனால அந்த பட்டு புடவை வச்சு இந்த மாதிரி தச்சு வாங்கி வந்துட்டேன். நான் புதுசுன்னு நினைச்சிருந்தேம்மா. ஏண்டி பாட்டி கட்டிருப்பாங்களே இந்த புடவை, நீ பார்த்ததே இல்லையா? நான் பார்த்ததே இல்லையே. எந்த மட்டும் தானே பாட்டிது, அவள்துமா? உங்க 2 பேருக்கு வாங்கி வந்ததுமே பாட்டி தான். அப்ப சரி, எனக்கு மட்டும் புடவையில தச்சுட்டு அவளுக்கு புதுசு வாங்கி வந்து கொடுத்துருந்தா தப்பு. சரி, ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க வெளியே. மாமா வந்துட்டாங்களா? இன்னும் வரலடி, பக்கத்துல வந்துட்டாங்களா. வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி 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 வாங்க வெளியே போலாம். நாங்க இங்கே இருக்கோம் ஏசிலேயே. அவங்க வந்ததுக்கு அப்புறம் குரல் கொடுங்க. வரோம். நான் வரேம்மா. வரல, நான் போறேன். சரி நீ வா. என்னடி வந்துட்டீங்க? சும்மா தான் அத்தை, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா, அதான் வந்தோம். சரி சரி உட்காருங்க. அவளுங்களா எங்க? அவளுங்க வீட்டு பின்னாடி உட்காந்து நிற்காளுங்க. வீட்டு உள்ள ஒரே புழுக்கமா இருக்கான், காத்து வரலையா, அதனால சரி அங்க உட்காந்து பூண்டு உரிச்சு நிற்காளுங்க. அப்படியா? சரி சரி உட்காட்டோம். அவர் எங்க போயிருக்காரு அத்தை? அவனா தென்னந்தோப்புக்கு போறேன்னு போனான் காலையில, இன்னும் வரக்கானோ. மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு வருவான். இது அப்படியா? சரி சரி வரட்டா. லட்சுமி, அம்மா மாமா வந்துட்டாரு. அண்ணே வானே வானே. வாங்க மாமா, வாங்க வாங்க அத்தை, வாங்க 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 உள்ள வாங்க. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. முதல் தலையில இருக்கிறது இறக்கி வைப்பா, அப்புறம் பேசலாம். எவ்வளவு வெயிட் வச்சு நின்று பேசின்னு இருக்கீங்க? இப்போ எது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, பாத்துக்கலாம் விடு. அதானே. எதுக்கு இப்ப ஆனந்த கண்ணீரா? ஆமா, அவங்க அண்ணன் 2 வருஷம் கழிச்சு பாக்குறான்ல, அதான் ஆனந்த கண்ணீர். வாங்க நீ வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க? அந்த வரேன். எங்க என் மருமக எங்க? அவ உள்ள இருக்கான ரூம்ல. எங்க ஏன் மருமக எங்க? அவ வந்துட்டு இருக்கா, வண்டியில இருந்து பொருள் எடுத்துன்னு வரா. அப்படியா? சரி சரி வரட்ட. வெளியே டிரைவர் இருப்பாரு, அவரை வச்சு இறக்கி எடுத்துன்னு வர வேண்டியதானே? கூட இருக்காரு, அவரை தான் உதவி பண்ணி நிற்காரு. சரி சரி சரி. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க அடிக்கடி வந்துட்டு போலாம்ல, ஏன் இப்பெல்லாம் வரவே மாட்டீங்க? எங்க விவசாயம் பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு, எங்கேயும் வெளியிலே போறது இல்ல. எப்பா என் நேரமும் நம்மளுக்கு வேலை இருந்துனே தான் இருக்கும். அதுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்காம கூட இருப்பீங்க. வந்து அடிக்கடி பார்த்துட்டு போனா தானே அவளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். வரமா அடிக்கடி வரமா. எங்கம்மா வீட்டுல மத்தவங்க எல்லாம் காணோம், நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லம்மா மருமகள்லாம் இருக்காங்க. என் பசங்களாம் வந்து ஏதோ வேலையா போயிருக்காங்க, வெளியே வந்துருவாங்க இப்போ. சரி சரி வரட்ட. மருமகள்லாம் இங்க பின்னாடி தான் இருக்காங்க. இங்க வீட்டு உள்ள ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து காத்து வாங்கி இருக்காங்க. நீங்க வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது, இன்னும் குரல் கேட்டு வருவாங்க. இருங்க. வரட்ட பொறுமையா வரட்ட. அம்மா வாடி இங்க தான் இருக்கேன். வாமா வா. நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அத்தை. கேள்வி சொல்லு மீனா. இங்க வா. இந்த வந்துட்டேன், சொல்லுடி. என்ன மேடம் இப்பெல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க, டெக்ஸ்ட் அனுப்ப மாட்டீங்க? எங்க நீ தான் பிஸியா இருக்க. யார், நான் பிஸியா? நான் தான் எப்பவுமே ஆன்லைன்ல தானே இருக்கேன். நீங்க தான் பிஸி, ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டீங்க. அதான் வந்துட்டேன்ல, விடு. எங்க அவ எங்க? யார், மோனியா? ஆமா அந்த மேடம் தான் இருக்கா, ரூம் உள்ளதான். ஏன் மேடம் வெளியே வர மாட்டாங்களோ? ஏண்டி வெளியே வரக்கூடாதுல்லடி? ஆமாம் தான் மறந்தே போயிட்டேன். சரி நீங்க உள்ள போய் மோனி கூட இருங்க, நான் கூப்பிடும் போது வாங்க போங்க. கையால் போமா போய் பாரு அவளை. சரிங்க அத்தை. வா போய் பார்க்கலாம். என்னப்பா வருஷம்லாம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு? அது எப்படிமா கம்மியா கொடுத்துருவேன் நானு என் தங்கச்சிக்கு? அம்மா வருஷம் எங்கம்மா வைக்கணும்? அங்க பாருங்க டிரைவர் கூப்பிடுறாரு.
சொல்லுப்பா. வருஷத்தட்டுல லைனா எங்கம்மா வைக்கிறது? இங்கே எத்தனை இங்கே வை. சரிம்மா. நீங்க வாங்க நம்மளும் போய் எடுத்துன்னு வரலாம். சரி வா போலாம். நீயும் வா லட்சுமி. வரேன் நீ. அப்படின்னா சீர் எத்தனை வந்திருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு. அத்தை மருமகளை வர சொன்னீங்கன்னா நகை கொடுத்துருவோம். பரவாயில்லையே, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். லட்சுமி போய் மோனி கூட்டணும் போ. சரிங்க அத்தை. என்னப்பா எத்தனை சவர நகை அது? 20 சவரமா? அப்படியா, சரி. என்னென்ன இருக்கு அதுல? எனக்கு இங்க வந்து சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்ட கண்ணு தெரியலையா? ஆரம், நெக்லஸ், அப்புறம் ஜிமிக்கி, நெத்திச்சுடிமா. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இத்தனை வாங்கியிருக்கீங்களா? ஆமா 20 சவரம் ஆச்சு மொத்தம். இந்த காலத்துல நகை ரேட்லாம் என்ன விக்குது? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். நான் கூட ஏதோ ஒரு 5 சவரம் எழுதுங்கன்னு பார்த்தேன். 20 பண்ணிருக்கீங்களே, பரவாயில்ல. எங்கடி அவ? இந்த வராத்த நான் வேணா போய் அவளுங்கள கூட்டின்னு வரட்ட, பெரிய பொண்ணு ராணியெல்லாம். இங்க எங்கடி இடம் இருக்கா அவங்களை கூப்பிட்டு வர போறேன்ற? அவளுங்களாம் வரட்டும், இரு. முதல்ல நகையை கொடுத்து அமிச்சிடலாம் அவளை உள்ள. அதுக்கப்புறம் அவளை கூப்பிடு. எப்படினாலும் சாப்பாடு பரிமாற வருவாளுங்களே, அப்போ வரட்டும். சரிங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கீங்களா மாமா? நாங்க நல்லா இருக்கோம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இருக்கட்டும் பரவாயில்ல, காலில் வேணாம். நல்லா இரு. ஆமா நல்லா இரு. அத்தையும் மாமாவும் நகை எடுத்துன்னு வந்திருக்காங்க உனக்கு, வாங்கிக்கோ. பரவாயில்ல, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். வாங்கிக்கோ. வாங்கிக்குவா. வாங்கிக்கடி, உனக்கு தாண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. சரி. எங்க நீங்க கொடுங்க. இல்ல நீயே கொடு. 2 பேரும் சேர்ந்தே கொடுங்க. சரி. இந்தம்மா வாங்கிக்கோ. டிசைன் பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லு. ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல புது டிசைனா இருக்கு. ஆமா, உனக்கு போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். போட்டு வந்து காட்டு, வாங்கிக்கோ. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறமா போட்டு பாரு. என்ன நீ? இல்லப்பா, வாங்கி வந்தா போட்டு எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு நாள் போட்டு பார்க்கட்டுமா? விடுங்க. ஏற்கனவே அவளுக்கு டயர்டா இருக்கு போல, மூஞ்சி பாவமா வச்சு நிக்குது. அவ எப்பவுமே அப்படிதான் வச்சுப்பா மூஞ்ச. மூணி வாங்கிக்கோ. சரிம்மா. நல்லா படிக்கணும், சரியா? சரி அத்தை. சரி உள்ள போ, ரூமுக்கு போ. ஆமாம்மா உள்ள போ நீ. சரி லட்சுமி, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு. புடவை எடுத்து பீரோல வை. இந்த வலையெல்லாம் பசங்களுக்கு எடுத்து போய் கொடு. பழம் எடுத்து போய் சாமியாண்ட வச்சுட்டு அப்புறம் எடுத்து போய் கிச்சன்ல வச்சிரு. சரிங்க அத்தை. வச்சுட்டேன்னா இங்க சாப்பாடு போடலாம். வந்தவங்க எவ்வளவு நேரம் பசியில இருப்பாங்க. சாப்பாடு போடலாம், மணி வேற ஆயிடுச்சு. சரிங்க அத்தை, சாப்பாடு வச்சிடலாம். ஏன் 2 பேரும் நின்று இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ என் பையன் கூட வந்துருவான். அவனும் சேர்ந்து சாப்பிடுவாங்க கூட. ஆமா, வந்து கேட்க மறந்து போயிட்டேன். மச்சான் எங்க? தோப்பு வரையும் போயிருக்கான், வருவான். அங்க ஏதோ லாரியில லோட்லாம் ஏத்துன்னு சொல்லிட்டு போனா, நான் ஆளுக்கான வருவான் சாப்பிட்ற நேரத்துக்கு. ஏன் அவருக்கு தெரியாத நாங்க வரோம் நிக்கணும்? தெரியும். சீக்கிரம் வந்துடலாம். போன இடத்துல ஏதோ லேட் ஆயிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். புடவைய பத்திரமா பீரோல வை லட்சுமி. சரிங்க அத்தை, வைக்கிறேன். சாக்லேட்ல பசங்களுக்கு எடுத்து போய் கொடு, சாப்பிடுவாங்க. பழம்லாம் கூட கட் பண்ணி கொடு, சாப்பிடுவா. ஏற்கனவே கொடுத்த பழத்தையும் சாப்பிடாம அப்படியே கட்டில் மேல போட்டு வச்சிருக்கா அத்தாவை. அப்படியா? என்ன பழம் வேணும்னு கேட்டு கொடு, அப்பதான் சாப்பிடுவா. எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி சாப்பிடுவா? அவளுக்கு எது பிடிக்காதுன்னு கேட்டு கொடு. கேட்டு கொடுத்தா அவ எதுவுமே வேணான்னு வாத்த, மிரட்டி சாப்பிட வச்சாதான் சாப்பிட்றா. அப்படியா? சரி எல்லாத்தையும் எடு. ஏன் நின்று இருக்க? இல்ல அத்தை, இப்பதானே வச்சாங்க, அதனால கொஞ்ச நேரம் நின்னேன். சரி போதும், எடு. அந்த எடுத்துறேன். இந்த வாழைப்பழம் கொலை உங்க வீட்டுல காய்ச்சதா? ஆமாம்மா, வாழைப்பழம், பப்பாளி, அப்புறம் இந்த என்னது பெருசா இருக்கு மறந்து போயிட்டேன். பலாப்பழம் அது எல்லாம் எங்க வீட்டுல காய்ச்சதுதான். அப்படியா? நல்ல பெருசா தான் இருக்கு பழம். மாம்பழம்லாம் தோட்டத்து மாம்பழம் எங்க ஊர்ல தோட்டம் இருக்கு, அங்க வாங்கிட்டு வந்தது. அப்படியா? மாம்பழம் கூட நல்லா அழகா இருக்கு, பெருசா இருக்கு.